ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா எடிபிள் வாட்டர் பால். எடிபிள் வாட்டர் பால்னால் என்ன, இதோட யூசஸ் என்ன, இதை யார் கண்டுபிடிச்சா, இதனால் என்ன மாற்றங்கள்லாம் வரப்போகுது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எடிபிள் வாட்டர்னால் என்ன? எடிபிள்ங்கிற விஷயம் நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சது தான். சாப்பிடக்கூடிய எந்த ஒரு பொருளையும் எடிபிள் அப்படின்னு தான் சொல்லுவோம். அதே மாதிரி தான் இந்த வாட்டரும். அப்படியே நம்ம வாயில் போட்டுக்கலாம். ஆர் இது மேலே ஒரு ஸ்கின் மாதிரி இருக்கும், அதை உரிச்சிட்டும் வாயில் போட்டிருக்கலாம். அந்த ஸ்கின் மாதிரியானது கடல் பாசியால் ஆனது. அது உடம்புக்கு எந்த ஒரு விளைவும் தராது, சுற்றுச்சூழலுக்கும் எந்த ஒரு விளைவும் தராது. இந்த எடிபிள் வாட்டருக்கு என்ன பெயர் வச்சுருக்காங்க அப்படின்னா ஓஹோ அப்படிங்கிறது இதோட பெயர். இந்த எடிபிள் வாட்டரை யார் கண்டுபிடிச்சா அப்படின்னா லண்டனில் உள்ள ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி. அந்த கம்பெனி நேம் வந்து ஸ்கிப்பிங் ராக்ஸ் லேப். இவங்க தான் இதை முதல்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க 2014 வருஷம். ஸோ இவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா கடல்வாழ் உயிரினங்கள் ரொம்ப பாதிக்குது. எதனால் அப்படின்னா நமக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான், ஒரு வருஷத்துக்கு மட்டுமே கடலில் ஒரு பில்லியன் கணக்கில் கொண்டு போய் பிளாஸ்டிக் வேஸ்ட்டை கொட்டுறோம். அது கடல்வாழ் உயிரினங்களை மட்டும் பாதிக்காமல் நம்ம சுற்றியுள்ள அந்த சுற்றுச்சூழலையும் ரொம்ப மோசமாக பாதிக்குது. இந்த சுற்றுச்சூழல் பாதிப்பை முடிஞ்ச அளவுக்கு குறைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பிளாஸ்டிக்கை எப்படி மாற்றுதலாக கொண்டு வருது அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக ஆரம்பித்தது தான் இந்த ஓஹோ எடிபிள் வாட்டர். நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இந்த எடிபிள் வாட்டரை நம்ம உரிச்சிட்டு சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அந்த உரிக்கிற ஸ்கின் வந்து முழுக்க கடல் பாசியால் ஆனது. அதுவும் ப்ரௌன் algae அப்படிங்கிற ஒரு பாசியால் அது ஆனது. இதை நம்ம உடலுக்கு எந்த ஒரு ஆபத்தும் தராது, சுற்றுச்சூழலுக்கும் எந்த ஒரு ஆபத்தும் வராது. என்ன காரணம் அப்படின்னா இந்த பாசி அந்த லேயர் வந்து கிட்டத்தட்ட 4 வாரத்துலேருந்து 6 வாரத்துக்குள்ளே மக்கி போயிடும். இதே இந்த பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்லாம் கிட்டத்தட்ட 1000 வருடங்கள் எடுக்கும் மண்ணில் மக்கறதுக்கு. ஸோ அது சுற்றுச்சூழல் பாதிப்பையும் ஏற்படுத்தும். ஆனால் இது கண்டிப்பாக அப்படி கிடையாது. 100% இது ஒரு biodegradable. இந்த எடிபிள் ஓஹோவில் வாட்டர் மட்டும் இல்லாமல் எந்த ஒரு லிக்விட் வேணாலும் உள்ளே வைக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு சாஸ், ஃப்ரெஷ் ஜூஸ், சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் எதுனாலும் நம்ம உள்ளே வைக்கலாம். ஏன்னா இது ரொம்ப சேஃபானது. நமக்கு மட்டும் சேஃபானது கிடையாது, நம்மளுடைய சுற்றுச்சூழலுக்கும் இது ரொம்ப பாதுகாப்பானது. ஸோ நம்மளையும் நம்ம பார்த்துக்கணும், நம்ம சுற்றுச்சூழலையும் நம்ம பார்த்துக்கலாம். இந்த எடிபிள் வாட்டரை ரேஸில் கலந்துக்கிட்ட எல்லாருக்குமே கொடுத்துருக்காங்க. எங்கே அப்படின்னா 2019 வருஷம் லண்டனில் மேரத்தான் ரேஸ் நடந்திருக்கு. அந்த ரேஸில் கலந்துக்கிட்ட எல்லாருக்குமே இதை கொடுத்துருக்காங்க இந்த எடிபிள் வாட்டரை. என்ன காரணம் அப்படின்னா இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ரேஸில் யார் ஓட்டினாலும் நல்லா சியரப் பண்ணுவோம். அவங்க எனர்ஜி வந்து ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு தண்ணி கொடுப்போம், ஜூஸ் கொடுப்போம். இதெல்லாம் சாதாரண விஷயம்தான். ஆனால் இது எல்லாத்தையும் பிளாஸ்டிக் பாட்டிலில் கொடுப்போம். ஆனால் அந்த வருடம் எல்லாமே வந்து இந்த ஓஹோ எடிபிள் வாட்டரை கொடுத்துருக்காங்க. அதில் வாட்டர், ஜூஸ்னு நிறைய விதம் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 1000கணக்கான பிளாஸ்டிக் பாட்டில்ஸை அந்த வருடம் அவாய்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். மேலும் நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை ப்ளீஸ் டூ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு ப்ரெஸ் த பெல் ஐகான்.